அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வரக்கூடிய கணேஷ் ஜெயந்தி நாளை பற்றின மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பலருக்கும் ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கலாம். இது என்ன கணேஷ் ஜெயந்தி? நம்முடைய பிள்ளையார் அவதரித்த ஒரு நாளாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ள மிக அற்புதமான ஒரு நாள் தான் இந்த கணேஷ் ஜெயந்தி. நம்முடைய தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளா, நம்முடைய சவுத்து பக்கம் இந்த கணேஷ் ஜெயந்தியை ரொம்ப விசேஷமாக கொண்டாட மாட்டாங்க. ஆனால் வடக்கு பகுதியில் முழுக்க எல்லா இடத்துலையுமே கணேஷ் ஜெயந்தியானது ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுது. வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கு, நம்முடைய குடும்பத்தில் செல்வ செழிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ, இந்த பிள்ளையாருடைய அந்த அவதரித்த இந்த ஒரு நாளில், ஜெயந்தி நாளில் நம்ம கேட்டு பாருங்கள். பிள்ளையார்கிட்ட எளிமையான சின்ன சின்ன ஒரு பூஜை முறைகள், சின்ன ஒரு வழிபாடுகள் சொன்னாலே நம்ம செஞ்சாலே போதும். கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம விரும்பியது, கேட்டது எல்லாமே நடத்தி தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் தான் கணேஷ் ஜெயந்தி. அப்படி நம்ம நாளைக்கு நம்முடைய வீட்டில் செய்யப்போகின்ற எளிமையான பூஜை முறைகள் பற்றின மிக முக்கியமான ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கணேஷ் ஜெயந்தியானது பிள்ளையாருடைய உண்மையான ஒரு பிறந்த நாள் அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு அவர் பிறந்ததை குறிக்கின்ற ஒரு நாளாக இந்த விநாயக பெருமானுடைய ஜெயந்தியானது கொண்டாடப்படுது. நம்முடைய தமிழ்நாடாக இருக்கட்டும், நம்முடைய சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய சவுத் இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கணேஷ் ஜெயந்தி அந்தளவுக்கு கொண்டாடப்படுறதில்ல. ஆனால் வட மாநிலங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, கோவாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா, இது மாதிரியான இடங்களில் இந்த கணேஷ் ஜெயந்தியை நல்ல ஒரு விசேஷமான ஒரு பண்டிகையாகவே கொண்டாடுறாங்க. ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல சந்தோஷம், செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது நமக்கு அனுஷ்டிக்கப்படுது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்தவித தடைகள் எப்படிப்பட்ட ஒரு இதாக இருந்தாலுமே அதை தகர்த்து எறிந்து நம்ம என்ன வேண்டி கேட்டாலுமே, நமக்கே இப்போ ஒரு பர்த்டேலாம் வந்துச்சுன்னா அந்த ஒரு நாள் நம்ம எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரியான இந்த பிள்ளையார் இவ்வளோ சந்தோஷமான பிள்ளையாருடைய ஜெயந்தி நாளில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு வேணுமோ அந்த விஷயங்கள் நம்ம கேட்டு பாருங்கள், நிச்சயமாக நடக்குங்கிறத ஒரு ஐதீகம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது நமக்கு எப்படி பிள்ளையார் சதுர்த்திக்கும் பிள்ளையார் ஜெயந்திக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு. பிள்ளையார் சதுர்த்திங்கிறது பூமிக்கு வந்த பார்வதியை கணபதி கூட்டிகிட்டு திருப்பி கொண்டு போகிறதுக்காக பிள்ளையார் பூமிக்கு வந்தாருங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த ஒரு நாள் தான் பிள்ளையார் சதுர்த்தியை நம்ம கொண்டாடுறோம். ஒரு ஆகஸ்ட் மாதம் போல் நமக்கு வரும். இது 10 நாட்கள் கொண்டாட்டமாக எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஆனால் பிள்ளையார் ஜெயந்திங்கிறது நமக்கு பிள்ளையார் அவதரித்த ஒரு நாள். பிள்ளையாரை ஃபஸ்ட்டு மஞ்சளாக பிடிச்சி பார்வதி தேவி நமக்கு உருவாக்கின அந்த ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இந்த பிள்ளையாருடைய இந்த கணேஷ் ஜெயந்தி நாளைக்கு இவ்வளோ ஒரு விசேஷமும் இவ்வளோ ஒரு வழிபாடுகளும். நம்முடைய தமிழ் மாதத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை முடித்து 4வது நாளாக வரக்கூடிய சதுர்த்தியை நம்ம பிள்ளையாருடைய சதுர்த்தி நாளாக தான் கொண்டாடுவோம். ஆனால் இப்படி வட மாநிலங்களில் அந்த ஒரு சதுர்த்தி நாள் தான் பிள்ளையாருக்கான ஒரு ஜெயந்தி, கணேஷ் ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள் முறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூஜைன்னு கூட சொல்ல முடியாதுங்க, எளிமையான ஒரு தீப வழிபாடு தான் பிள்ளையாருடைய ஜெயந்தி. அப்படி இருக்கப்போ நம்ம அதற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சின்ன சின்ன வழிபாடுகள் நம்ம வீட்டில் செஞ்சோன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ, எந்த விஷயங்கள் வேணுமோ அதை இந்த நாளை நீங்கள் வேண்டி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமே இருக்குது. இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் படத்தை எடுத்துக்கோங்க. இல்லை சிலையாக இருக்கலாம், படமாக இருக்கலாம். அதற்கு நல்லா தொடச்சி நாளைக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் நம்ம வச்சுக்கணும். வச்சு முடித்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு வெத்தலையாக இருக்கட்டும், செம்பருத்தி இலையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பித்தளை தட்டு, இதில் மஞ்சள் நல்லா குழப்பிட்டு அதில் நம்முடைய பன்னீர் இல்லாட்டி தண்ணீர் ஊற்றி சின்னதான ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்ட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கும் சின்னதான ஒரு பொட்டு வச்சு ஒரு புஷ்பத்தை வச்சுருங்க. இவ்வளோதான். இது முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஏற்றக்கூடிய தீபம், ஏன்னா எருக்க இலை கண்டிப்பாக எல்லா ரோட்டோரத்துலையும் எல்லா இடத்துலையும் இந்த எருக்க இலையானது கிடைக்கும். இந்த எருக்க இலை தீபங்கிறது வாழ்க்கையில் நமக்கு என்ன நினச்ச அந்த எருக்க இலை முன்னாடி நம்ம வேண்டிக்கிறோமோ அதை அப்படியே நடத்தி கொடுக்குமோ. அதனால்தான் அந்த எருக்க இலைக்கு இவ்வளோ ஒரு விசேஷம். அது பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்தது இந்த எருக்க இலை. இந்த எருக்கம் பூ கிடச்சதுன்னா நீங்கள் நாளைக்கு சாத்தலாம். இந்த எருக்க இலையில் நீங்கள் நாளைக்கு சின்னதான ஒரு அகலில் இப்போ அதுக்கு அந்த அகல் தீபத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு
நமக்கு நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் இது மட்டும் விட்டு ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி பிள்ளையார்கிட்ட வச்சு பாருங்களேன். நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷ பலன்கள் கிடைக்கும். சுவாமிக்கு நிவேதனமாக உங்களால் என்ன பொருட்கள் முடியுதோ, ஏன்னா கணேஷ் ஜெயந்தின்னு சொல்லிட்டோம். அப்போ பிள்ளையாருக்கு பிடித்த ஏதாவது மோதகம் வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம். எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாட்டி ஒரு அவல் பொரி நம்ம கடையில் தான் வாங்க போகிறோம், நம்ம வீட்டில் ஒன்றும் செய்ய போகிறல. அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை மட்டும் கலந்து அந்த அவலும் பொரியும் கூட நீங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக வைக்கலாம். இல்லை இந்த பதிவை நாங்கள் தாமதமாக பார்த்தோம் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழங்கள் 2 வெத்தலை பாக்கு பழம் எடுத்துக்கலாம், உலர் திராட்சைகள் என்ன இருக்கோ ஏதாச்சும் ஒரு பொருள் மட்டும் சுவாமிக்கு நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் நடக்கணுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பிள்ளையார்கிட்ட கேட்டு பாருங்கள். நிச்சயமாக எப்பயுமே நிறைய பதிவுகள் நம்முடைய பிள்ளையார் பதிவுகள் போட்டிருக்கோம். அதில் எல்லாமே சொல்கிறது தான், பிள்ளையாரை வேண்டி நம்ம எந்த ஒரு விஷயம் நீங்கள் வேண்டுதல்கள் வச்சாலும் அதில் இருக்க தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே சுக்கு நூறாக்கி பிள்ளையார் கண்டிப்பாக நமக்கு நடத்தி கொடுத்துருவார். அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த விநாயகருடைய இந்த ஜெயந்தி நாள் அன்னைக்கு யார் ஒருத்தங்க இந்த தீபங்கள்லாம் ஏற்றி வழிபட்டுட்டு இந்த 16 நாமங்களை நம்ம சொல்கிறோமோ கண்டிப்பாக வாழ்க்கையில் நமக்கு வெற்றி மேல் வெற்றி குவியும். அந்த ஒருவரி மந்திரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜகர்ணாய நம, ஓம் லம்போதராய நம, ஓம் விகடாய நம, ஓம் விக்னராஜாய நம, ஓம் விநாயகாய நம, ஓம் தூமகேதுவே நம, ஓம் கணாத்யக்ஷாய நம, ஓம் வக்ரதுண்டாய நம, ஓம் சூர்பகர்ணாய நம, ஓம் ஹேரம்பாய நம, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நம, ஓம் சித்தி விநாயகாய நம, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம. இந்த எளிமையான ஒரு மந்திரங்கள் கண்டிப்பாக நாளைக்கு பூஜையில் நீங்கள் சொல்லி பாருங்கள். இது சொல்லுவதற்கு முன்னாடி சக்தி வாய்ந்த ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற ஒருவரி மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு அவ்வளோ ஒரு விசேஷ பலன்கள் கிடைக்கும். அப்படி எளிமையான இந்த சின்ன சின்ன மந்திரங்கள் எங்களுக்கு இதெல்லாம் சொல்ல நேரமே இல்லைம்மா அப்படின்னா கூட ஓம் கணபதியே போற்றி அப்படிங்கிற எப்படி உங்களுக்கு ஸ்லோகங்கள் சொல்ல முடியுதோ அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு சொல்லி நம்ம வழிபட்டாலே போதும், நமக்கு கோடி பலன்களும் கிடைக்கும், நம்ம வேண்டுதல்களும் கண்டிப்பாக பலிக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவிலில் போயிட்டு பிள்ளையாரை நம்ம பார்த்து வணங்கிட்டு இந்த ஸ்லோகங்கள் சொல்கிறதுங்கிறது கூடுதலான விசேஷம் நமக்கு கிடைக்கும். அப்படி நம்ம பிள்ளையார் கோவிலுக்கு போகிறப்ப மறக்காமல் நீங்கள் அருகம்புல் மட்டும் வாங்கி நாளைக்கு பிள்ளையாருக்கு நீங்கள் சமர்ப்பிச்சுட்டு வந்துடுங்க. இப்படி இந்த எளிய வழிபாடுகள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக குடும்பத்துக்கு நல்லதே மட்டும்தாங்க நடக்கும். இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த அற்புதமான கணேஷ் ஜெயந்தினால் நம்ம நிச்சயமாக தவறவே விடக்கூடாது. இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் விரும்பி கேட்டுக்கிறோம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.